வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது விஜய் அவர்கள் பேச மாட்டாரு அப்படின்ட்டு இருக்கும்போது இப்போ வந்து சிஎம் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கரூருக்கு போயிருக்கிறாரு. கரூரில் வந்து ஃபஸ்ட்டு கட்சி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து இந்த கரூர் நெரிசலில் இறந்தவங்களுக்கு வந்து அரசு நியமனம் அந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிட்டாரு. ஸோ அதுக்கு முன்னாடி கட்சி இதுவில் கலந்துக்கிட்ட போது பார்த்துருப்பீங்க அவர் பேசினது பாடினது அதெல்லாம். நம்ம வந்து நின்னாலே கரூருக்கு சொந்தக்கார கம்பெனிக்காரரை காணோம் அப்படின்லாம் சொல்லி பேசி பாட்டு பாடியிருந்தார். ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு வேட்டைக்காரன் பாட்டு. இது எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாமே ஒரு திரைப்பட படப்பிடிப்பை போல விஜயினுடைய கரூர் நிகழ்ச்சி பொதுமக்களால் பார்க்கப்பட்டது. அரசியல் முதிர்ச்சி அடைந்த ஒரு முதல்வருக்கான எந்த அடையாளமும் அந்த மேடையில் இல்லை. ஒரு அரசியல் தலைவர் என்பவர் ஒரு பக்குவம் அடைந்த அனுபவம் வாய்ந்த பொதுமக்களிடம் ஒரு பொதுமக்களுடைய மனநிலையை பிரதிபலிப்பவராக இருக்க வேண்டும். அதுதான் முதலமைச்சருக்கான தகுதி. எம்ஜிஆர் இப்படி நடந்ததில்லை. நீங்கள் ஜெயலலிதாவை பல விமர்சனங்களை பல அரசியல் கட்சி செய்தாலும் இது போன்று ஜெயலலிதாவும் நடந்ததில்லை. எடப்பாடி அவர் வயசு 77 வயசு, அவரும் இது போன்று நடந்ததில்லை. கருணாநிதி இப்படி எல்லாமே அந்த முதலமைச்சருக்கு உரிய மரபு அது பாதுகாக்கப்படும். இது இந்தியா பூரா இருக்கக்கூடிய மரபு தான். ஆனால் நேற்று கரூரில் விஜய் நடந்து கொண்ட விதம் ஒரு நடிகருக்கே உண்டான மேனரிசம். ஓடி காமிக்கிறார், கொத்து புரோட்டா போட்டதாக சொல்கிறாரு. அப்போது இன்னும் நடிகராகவே வலம் வருகிறாரே தவிர அது கட்சி விழா தானே, கட்சியினுடைய பொதுக்கூட்டம் மாதிரி இதுவில் பேசுகிறது கூட ஏமானத்துக்கு இருக்கிறீங்க. அது அரசு விழா மாதிரி. அரசு விழா ரெண்டாவது ஈவினிங் நடந்தது தான் அரசு விழா, காலையில் நடந்தது கட்சி விழா. கட்சி விழா வந்து தானே சார் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கட்சி விழாவாக இருந்தாலும் இவர் முதலமைச்சராக இருக்கார். முதலமைச்சராக இருந்துட்டு கட்சி என்பது நீங்கள் ஆளுங்கட்சியாக வருவதற்கு முன்பு இப்படி நடித்து காமிச்சிருக்கலாம். ஆனால் கட்சி விழாவாக இருந்தாலும் அரசு பாதுகாவலர் பின்னாடி நிற்கிறாரு இல்லையா? அவருடைய செக்யூரிட்டி ஓரமாக உட்கார்ந்துருக்காரு. Z+ பாதுகாப்பில் அவருக்கு பின்னால் ஒரு அரசு இயந்திரம் நிற்கிது. அப்போ அரசு விழாதான். அவர் என்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரோ அவருடைய அத்தனை நிகழ்ச்சிகளும் Z+ கட்சியின் கூட்டத்துக்கு போகும்போது Z+ பாதுகாப்பு போகாமல் இருக்குமா? போகிறாங்க. அவர் கட்சி விழாவாக இருந்தாலும் கட்சி விழாவில் யார் கலந்துக்கிறா? கட்சி தலைவர் அல்ல, முதலமைச்சர். அப்போது ஒரு முதலமைச்சர் என்பது 2 வகையாக பிரிக்க முடியாது. கட்சி தலைவரும் அவர் தான், முதலமைச்சரும் அவர் தான். இப்போ அவர் அங்கே செய்த மேனரிசங்கள் பூரா எந்த முதலமைச்சரும் இதுவரை செய்ததாக வரலாற்றில் எந்த பதிவும் இல்லை. இதுதானே இது ஒரு புதுவிதமான அரசியல் தானே இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஆமாம், இது ரொம்ப புதுவிதமான அரசியல் தான். இனி படப்பிடிப்பு குழுவே அரசு விழாவில் நடக்கும். அவர் சொல்கிறாரு சட்டசபை நல்லா ஃபன்னாக இருக்குங்கிறார். ஃபன்னுன்னா ஒரு கேமரா கிளப்பு தான் ஃபன்னுன்னு சொல்லுவோம். ஒரு கலை நிகழ்ச்சி தான் ஃபன்னுன்னு சொல்லுவோம். சட்டசபை ஃபன்னா? சட்டசபை என்பது 7 கோடி மக்களுடைய அவை, அவர்களுடைய பிரதிநிதிகள். 7.5 கோடி மக்களுடைய பிரதிநிதிகள், 10 கோடி தமிழர்கள் உலகம் பூரா இருக்கக்கூடியவருக்கு ஆன அடையாளம் அது ஃபன்னாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? சினிமாக்காரனுக்கே உண்டான வார்த்தை அது. அங்கே பல தியாகிகள் இருந்திருக்காங்க. சிறையில் அடைபட்டு கிடந்து சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயரிடம் அடி வாங்கி மிதி வாங்கி சொல்லணும்னா துயரமெல்லாம் பட்டதுக்கு தகுதி என்ன? அந்த நாற்காலி. அங்கே இருக்கக்கூடிய 234 நாற்காலிக்கும் ஒவ்வொரு நாற்காலிக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஏதோ இப்போ திமுகவை ஒழிப்பதற்காக மக்கள் விஜயை
யார் வேட்பாளர்னே தெரியல. என்ன சாதி, மதம், இனம், மொழி எதுவுமே தெரியல. இந்த உலக வரலாற்றில் இங்கே தான் நடந்திருக்கும். எப்படின்னா 10,000 ரூபாய் புரட்ட முடியாமல் 4 பேர்கிட்ட 2,500 2,500 வாங்கி கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறான். எதுக்கு? வேட்பாளர் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் போய் படுத்துட்டான். 5 மணிக்கு அந்த அதிகாரி, சான்றிதழ் கொடுக்குற அதிகாரி தேடுறாரு, நம்பரை தேடுறாரு. ஏடா யார் யார் நாமினேஷன் போட்டாங்கன்னு தேடுறாரு. அந்த நம்பர் எடுத்து ஏங்க ஜெயிச்சிங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போங்க. இப்படி நடந்த சட்டசபை. கருணாநிதி குடும்பம் 10,000 கோடியை வாரி இறைத்தது. 35 அமைச்சர்கள், ஏறக்குறைய 140க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ராத்திரி பகலாக பாடுபட்டான். ஜெயிக்க முடியல. இவரே 2 தொகுதியில் நின்னார். 1 ஜெயிக்க மாட்டோம். திருச்சி கிழக்குலையும் பெரம்பூரில் நின்னார். பெரம்பூர் 2மே இங்கே ஜெயிப்போமா அங்கே ஜெயிப்பான். ஜெயித்தாலும் தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆஸ்திரேலியா போயிடுவோன்னு ஆஸ்திரேலியாவுக்கு 15 நாள் 1 மாத காலம் அரசியல் செய்ததனுடைய அழுத்தத்தை ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு எங்கே போகிறாரு? இந்துமா கடலை தாண்டி ஆஸ்திரேலியா போகிறாரு கங்காரு குட்டிகளோடு விளையாட. இந்த மக்கள் என்ன பண்ணா? இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து எங்கே உட்கார வச்சான்? முதலமைச்சர் நாற்காலியில். முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்த பிறகு உங்களை என்ன எதற்காக இப்போ எதிர்பார்க்குறான்னா, திமுக அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்களா, அவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுமா, அவர்கள் குண்ட சட்டத்தில் அடைக்கப்படுவார்களா, இதைத்தாங்க கொண்டாடுறான் மக்கள். அதுக்கு தான் இப்போ என்னை பார்த்ததும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, ஓடுன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவங்கள வந்து சொல்லி இது பண்ணியிருந்தார். செந்தில் பாலாஜி என்ன தப்பி நியூயார்க் சிட்டிக்கு போயிட்டாரா, இல்லை ஏதாவது பாரிஸு லண்டன் பாரிஸு போயிட்டாரா? எங்கேயும் போகல. கையாளாகாத முதலமைச்சர். ஜெயலலிதா ஆட்சி இருந்தால் செந்தில் பாலாஜி என்ன இருப்பார்? செந்தில் பாலாஜி எங்கே இருக்கான்னு தெரியல. நீங்கள் போலீஸ் மந்திரியாக இருப்பதற்கு தகுதி இல்லை. முதலமைச்சர் கட்டுப்பாடு போலீஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏவா வேலு சிங்கப்பூரில் உல்லாசமாக சுற்றிட்டு இருக்கார். சிங்கப்பூரில் அவர் என்ன நீந்திய சிங்கப்பூர் வங்காள விரிகுடா கடந்து போயிட்டாரா? விமான நிலையத்துக்கு போயிருப்பார். கைது செய்யப்படுகிற நபரை 1 வாரத்துக்கு முன்பே காவல்துறை கண்காணிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதெல்லாம் அதையும் கை விட்டீங்க. இப்போ ஓடுவது நீங்கள் தான். வேலுவோ செந்தில் பாலாஜியோ அனிதா ராதாகிருஷ்ணனோ அல்ல, ஓடுவது நீங்கள் தான். ஏன்னா அவர்களை கைது செய்ய நீங்கள் அஞ்சுகிறீர்கள், அவர்களை கைது செய்ய பயப்படுறீங்க. செந்தில் பாலாஜியும் அசோக்கும் பிடிக்க முடியாதா? இதெல்லாம் நாடகம். பார்ட்டி ஃபண்டுனா திமுக தப்பி ஓடுகிறார்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ பார்ட்டி ஃபண்டு தாவேக்கா ஃபண்டு மார்டின் ஃபண்டாக மாறிட்டு இருக்கு. இன்னும் 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கிட்டு இருக்கான். 60 நாள் 600 கோடி ரூபாய் எங்கே போனது? எங்கே போய் யாரை ஏமாத்துறீங்க? இப்போ ஆனால் நேற்று பேசினபோது சொல்ல இருக்கிறாரு, ஊழல் லஞ்சம் யாராவது கேட்டாங்கன்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். உங்கள் விஜய், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் சகோதரனுடைய ஆட்சி உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி பேசி. வசனம் நல்லா தான் இருக்குது. சினிமா வசனம் நல்லா தான் இருக்குது. நடைமுறையில் சாத்தியமானுமா இல்லையா? நடைமுறையில் டாஸ்மார்க் ஒழிக்கப்பட்டதா? மக்கள் எத்தனை போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எல்லா திமுகவுடைய பினாமிகள் தான் சாராய ஆலை அதிபர்களாக இருக்காங்க. நீங்கள் திமுகவை ஒழிக்கணும் இந்த பாலிசிக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டான். திமுக முதல் நாள் நீங்கள் ஸ்டாலின் வீட்டில் போய் ரகசியமாக பேசுகிறீங்க. என்ன பேசுகிறீங்க? நேற்று கூட பேசும்போது வெளிநாடுனதும் உடனே எல்லாரும் ஸ்டாலின் சார் நினைக்காதீங்க, அவர் மேலே எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்கிறாரு. ஆமாம், அவர் திருடுவதை இவர் பார்த்து கொள்வார், இவர் திருடுவதை அவர் பார்த்து கொள்வார். எம்ஜிஆர் எப்படி கருணாநிதிக்கு லஞ்சம் கொடுத்தாரு, அப்படிதான் இவரும் இருப்பார். அதே தான், அப்படிதான் ஓடுது. ஏமா மக்கள் சொத்து 5 லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு 5 வருஷத்தில். இந்த கணக்கு எங்கேயா போச்சு? இந்த 5 லட்சம் கோடி இன்னைக்கு வரைக்கும் விசாரணையில் வெள்ளை அறிக்கையில், கருப்பு அறிக்கையில், மஞ்சள் அறிக்கையும் இல்லையே, ஊதா அறிக்கை தான் இருக்குது. அப்போது நீங்கள் இது படப்பிடிப்பு நடத்துவதா? நீங்கள் ஆந்திராவை சேர்ந்த ரெட்டி, வெங்கட நாராயண ரெட்டி, கர்நாடகா வாசி டெல்லி பிரதிநிதியாக நியமிச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டில் தமிழனே ஆளே இல்லையா? காவிரி பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை?
ஈழ பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை. அதையும் சொல்லியிருந்தாரு, மேகதாதுக்கு நான் வாயை திறக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, ஏன் இதுக்கு முன்னாடி ஆண்ட திமுகவுடைய அரசு வக்கீல் அவங்க ஏன் பேசுறதை விட்டுட்டாங்களே, அப்பவே முடிஞ்சு போச்சு இல்லை, என்னையே சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கூட. அப்போ இவர் தமிழ்நாட்டு முதலமைச்சரா இல்லையா? அதை நான் வெளியில பேசினாதான் அதுக்காக நான் முயற்சி பண்றேன்னு தெரியணுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இல்லை, சட்டசபையில் தான் பார்த்தோமே, 2 நடிகர்கள் காவிரி நடுவர் மன்றம் 74லிருந்து 26 வரைக்கும் ஏறக்குறைய 52 வருடங்கள் நடுவர் மன்றம் போட்டு ஒரு சுடு தண்ணி கூட இன்னும் வரல. 1974 திமுக ஆட்சியில் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காதனுடைய விளைவு 470 டிஎம்சி தண்ணீர் இன்னைக்கு ஒரு சொட்டு கூட வரல. காவிரி கடைமடை விவசாயி கூட தற்கொலை பண்ணி சாகுறான். 3 மாதம் விளைவிக்கக்கூடிய குருவை கூட அவனால் விளைவிக்க முடியல. பொண்டாட்டி தாலியெல்லாம் விற்றுட்டு சாகுறான். ஆனால் உதயநிதி நடிகர், முன்னாள் நடிகர், இந்நாள் நடிகர், 2 நடிகர்கள் என்ன பண்ணாங்க, காவிரிக்கு நடுவர் மன்றம் வைக்கணும்னு எதிர்கட்சிக்காரர் கேட்குறாரு. ஆளுங்கட்சி நான் போட்டாலாம் முடிஞ்சு போச்சு. 74லிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடுவர் மன்றம் போட்டு கட்டப்பட்ட அணைகளை 3 அணை சட்டவிரோதமாக கட்டியிருக்கான் கர்நாடகாவில். கபினி, ஹேமாவதி, சாரங்கி 3 சட்டவிரோத அணை. அந்த சட்டவிரோத அணையை இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் இப்போ கட்டப்போகிற மேகதாது அணையை நடுவர் மன்றம் போட்டு முடிச்சுக்கலான்னா காவிரி பிரச்சனையும் தெரியல, கச்சத்தீவு பிரச்சனையும் தெரியல, எதிர்கட்சி தலைவனுக்கும் தெரியல, முதலமைச்சருக்கும் தெரியல. கேலி கூத்து நடக்குது, சினிமா ஷூட்டிங் நடக்குது. தமிழ்நாட்டின் தலைவிதி இப்படி ஆகிப்போச்சு. அப்போது இதுதான் எதிர்காலம்னா திமுகவுக்கு நேர்ந்த கதி தாவேகாவுக்கு வருவதற்கு ரொம்ப நாள் ஆகுது. நீங்கள் இடைத்தேர்தலில் ஜெயிச்சலான்னு நினைக்கிறீங்க. இடைத்தேர்தல் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு யார் தேவைப்படுகிறா? ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் நின்று போனதே ஊழல். விஜயபாஸ்கர் விஜயின் பாஸ்கரை மாறி போயிட்டார். உயிர்காக்கும் மருந்தில் போலி மருந்துகளை விற்று 90 கோடி ரூபா விஜயபாஸ்கருடைய அமைச்சர் வீட்டில் எடுத்தாங்க. 90 கோடி ரூபா. ஆர்கே நகர் தேர்தலில் நின்று போச்சு. அது காரணமே விஜயபாஸ்கர் தான். இந்த விஜயபாஸ்கர் தான் உங்களுக்கு இப்போ ஆலோசகர். விஜயபாஸ்கரும் விஜயின் பாஸ்கரும் விஜயின் விஷ்ணு ரெட்டியும் தான் உங்களுக்கு ஆலோசகர். விளங்குமா? விஷ்ணு ரெட்டி என்ன கக்கம் பேரனா இல்லை காந்தி மச்சானா? யார் அவர்? அவர் ஒரு கார்ப்பரேட் முதலாளி. சார்ட்டர் ஃப்ளைட்டில் உங்களை கூட்டிகிட்டு போகிற ஒரு கார்ப்பரேட் முதலாளி. இந்த கார்ப்பரேட் முதலாளியும் கள்ளச்சந்தை முதலாளியுமான விஜயின் பாஸ்கர் 2 பேரும் தான் நட்பு. என்ன நடக்கும் இந்த ஆட்சியில்? ஊழல் தான் நடக்கும். 2 ஊழல்வாதிகளை வைத்து நீங்கள் ஊழலை ஒழிக்க முடியுமா? விஜிலன்ஸில் போலீஸுக்கு ஆள் எடுக்கும் போதே லஞ்சம் வாங்காத போலீஸ்காரனை பார்த்து தான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போடுவான். லஞ்சம் வாங்கி பல முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு ஊழல் அதிகாரியை எவனா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தலைவராக போடுவானா? விஷ்ணு ரெட்டியும் விஜயின் பாஸ்கர் 2 பேரும் ஊழல் ஊழல் ஊழல், ஒட்டுமொத்த ஊழல். இதையெல்லாம் திமுக பேசுறதில்லை. ஏன் பேசுறதில்லை? திமுக ஊழலை நீங்கள் பேசுவதில்லை, உங்கள் ஊழலை அவர்கள் பேசுவதில்லை. இதுதான் இது. திமுக இப்போ மக்களிடம் அந்நியப்பட்டு பிஞ்சு பெனாரி நிற்கிது. ஏன்? மக்களாக பேச ஆரம்பிச்சிட்டான். ஊடகங்கள் போடலை, அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், சமூக வலைதளம் எதுலேயுமே போடலை. திமுக தோல்வி அடைகிற முதல் நாள் வரை திமுக ஜெயிக்கும், திமுக ஜெயிக்கும், திமுக ஜெயிக்கும். 2 வருடங்களுக்கு முன்பே ஆரம்பிக்கப்பட்ட அந்த ப்ராசஸ் விஷன் 200, எங்களுடைய பார்வை 200 தொகுதிகளையும் பெண் நிறுவனம் டேட்டா எடுத்தது. சாதி, சமூகம், தலைவன், ஓட்டு எல்லாம் எடுத்தீங்க. என்ன நடந்தது? அதே நிலை உங்களுக்கு வருவதற்கு நீண்ட நாள் ஆகாது. நீங்கள் இப்போ பொது மேடையில் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அரசியல் நடிப்பல்ல. மக்கள் இதையும் பார்த்துட்டு தான் இருக்கான். திமுக மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பம். அது நடக்கலை. ஏன்னா அவங்க ஆட்சியை காப்பாற்றுவதற்காக இப்போ கள்ளச்சந்தை வியாபாரிகளோடு
விஜயின் பாஸ்கர்களோடு, கரூர் விஜய் பாஸ்கர், புதுக்கோட்டை விஜய் பாஸ்கர், எம்எஸ்எம் ஆனந்த, வளர்மதின்னு ஊழலோடு கூட்டு சேர்ந்துருக்கீங்க. இது ஆரோக்கியமான போக்கல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரூர் நெரிசலில் இறந்து போனவங்களுக்கு தாவேகா சார்பாக ஒரு நினைவு சின்னம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கப்புறமா இந்த மாதிரியான விபத்தெல்லாம் எதுவும் இல்லாமல் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அது உணர்த்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த நினைவு சின்னம் அவசியமா? ஆமாம், இப்போ அவர் ஆட்சி, அவர் பாரதி ராஜாவுக்கு அரசு மரியாதை, பாக்யராஜுக்கு அரசு மரியாதை, இப்போ சினிமா நடிகரை பார்க்க வந்து இறந்தவர்களுக்கு நினைவு தூபி, அவர் முதலமைச்சர், அவர் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆந்திரா ரெட்டி, கர்நாடகா வாசிக்கு டெல்லி பிரதிநிதி கொடுத்தாரு. இனிமேல் அவர் செய்வது தான் அரசியல், அவர் பேசுவது தான் அரசியல், நடப்பது தான் அரசியல். இதுதான். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கு. அதுவும் பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஒன்று தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் ஒன்று தீய சக்தின்றது திமுகவையும், தீர்ந்து போன சக்தின்றது அதிமுகவை தான் அவர் சொல்றாருன்னு தெரியுது. இது இவ்வளோ ஓப்பனாகவே சொல்றாரு. இல்லை, ஓப்பனாக தான் சொல்லுவார், அப்புறம் மறைஞ்சு ரகசியமாக சொல்லுவார். உண்மைதானே அது. மக்கள் திமுகவையும் அதிமுகவையும் திராவிட இயக்கங்களை அழித்து தான் உங்களை நாற்காலியில் அமர வச்சுருக்காங்க. இந்த நாற்காலி தீந்து போன நாற்காலி, தீய சக்தி நாற்காலி நீண்ட நாட்களாக அவர்களுக்கு சொந்தமாக இருக்காது. அந்த நாற்காலி உங்களுக்கும் அந்த நாற்காலி காத்து கொண்டு இருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி 3 பேரும் நாம் தான் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், இப்படி கதையை விட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அடையாளமே இல்லை. இந்த நிலை வரலாற்றின் குப்பை தொட்டியில் இந்த திராவிட இயக்கங்கள், வரலாறும் குப்பை தொட்டியும் அவர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அது உங்களுக்கும். அந்த மணிமகுடங்கள் எங்கே கிடக்கும்? முதலமைச்சர் நாற்காலி எங்கே கிடக்கும்? குப்பை தொட்டியில் கிடக்கும். இப்போ எடப்பாடி நிலைமை பார்த்தீங்களா? எடப்பாடி 16, 21 எப்படி இருந்தார்? 21, 26 ஸ்டாலின் எப்படி இருந்தார்? குளத்தூரில் தோல்வி அடைவுன்னு நினச்சி பார்த்துருப்பாரா? அதனால் மக்களை பொறுத்தவரை உங்களை கொண்டாடுவார்கள், அதே மக்கள் உங்களை துண்டாடுவார்கள். இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நினைவில் இருப்பதை போல தெரியல. 2021 ஸ்டாலின் வந்த பிறகு சபரீஷன் 10 ஆண்டு காலம் நம்ம தான் நினச்சேன். ஜி-ஸ்கோருடைய சொத்து மதிப்பு 5 லட்சம் கோடி. அடுத்தவன் சொத்தை பூரா அடித்து உடையில போட்டிருக்கான். ஏன் நடவடிக்கை எடுக்கலை? விஷ்ணு ரெட்டி பேரம் நடத்திட்டு இருக்கார். யாருக்காக? விஜய்க்காக. விஷ்ணு ரெட்டி சபரீஷனோடு பேரம் நடத்திட்டு இருக்கார். பேரம் நடந்தால் அது அமைதியாக போகும். இதே நிலை உங்களுக்கு வரும். எடப்பாடி ஆட்சி மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சபரீஷன் துபாயில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். நடத்தி 10,000 கோடி ரூபாய் வசூல் செய்தார். யார்கிட்ட? அதிமுக ஊழல் அமைச்சர்கிட்ட. அதனால தான் 5 ஆண்டு காலம் கொடநாடு வழக்கு கூட தோண்டவே இல்லை. ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் விசாரணை பண்ணோம். 10,000 கோடி லஞ்சம் ஊழல். ஐஜி சுதாகரை போய் கோயம்புத்தூர் ஐஜியாக உட்காந்து கொடநாடு வழக்கை தூசு தட்டி தட்டி பார்த்தார். எதை? அந்த கோப்புகளை. எப்போ ஆக்ஷன் எடுக்கலாம்? முதலமைச்சர் அலுவலகத்துக்கு உத்தரவே வரல. ஏன்? சபரீஷா எங்கே வச்சு பணம் வாங்கினார்? துபாயில் வச்சு. எடப்பாடிட்ட 10,000 கோடி. எந்த அமைச்சர்கள் மீது வழக்கு நீங்கள் தொடக்கூடாது, யாரையும் விசாரிக்கக்கூடாது. இதுக்காக 10,000 கோடி. இதே பல 1000 கோடி விஷ்ணு ரெட்டி சபரீஷன்கிட்ட பேச்சு நடக்குது. ஏற்கனவே வந்து ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் இருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியும் லண்டனுக்கு கிளம்பி போயிருக்கிறாரு. ஸோ அங்கேயும் ஏதாவது பேரம் தான். வெளிநாடுகளில் ரகசியமாக பேசிக்கலாம், உள்ளூர் எங்கேயும் கேமரா வச்சுருவான். அப்போது நீங்கள் ஜி-ஸ்கொயர் மேலே நடவடிக்கை எடுக்கலைனால நீங்கள் காசு வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இதான திராவிட இயக்க பாலிசி. திமுக அதிமுக 2 கூட்டு களவாணிகள்.
இவனும் திருடுவான், அவனும் திருடுவான், அவன் திருடுவான், இவன் காப்பாற்றுவான், இவன் திருடுவான், அவன் காப்பாற்றுவான். அதே தான் தாவேக்காவும் வந்து அதே நீங்கள் அம்மா நீங்கள் எந்த ரகசியத்தையும் ஒழிச்சு வைக்க முடியுமா? அமெரிக்க இராணுவ ரகசியங்களே எங்கே வந்துடுது? தெருவுக்கு வந்துடுது. அமெரிக்க இராணுவ தலைமை எங்கே இருக்குன்னா பென்டகன் தரைக்கு கீழே 25 ஃப்ளோர், தரைக்கு மேலே இல்லை. எல்லாரும் எங்கே கட்டுவான்? மேலே. தரைக்கு மேலே கட்டுவான். பென்டகன் அமெரிக்க இராணுவ ரகசியம் எங்கே கட்டியது? இராணுவ தலைமையகம் உத்தரவு, உலகம் பூரா உத்தரவு போடக்கூடிய அந்த உத்தரவு எங்கேருந்து போகும்? தரைக்கு கீழே இருந்து போகும். அங்கே போகிற ரகசியங்களை ஜூலியர் அசாஞ்சேன்னு ஒரு ஆஸ்திரேலியாக்காரன் எல்லாத்தையும் என்ன பண்ணான்? திருடிட்டான். உலகத்திலிருந்து அமெரிக்க தூதரகங்களிலிருந்து அமெரிக்க பென்டகனுக்கு போகக்கூடிய எல்லா செய்தியும் திருடிட்டான். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. அப்புறம் அவனை தேடி பிடிச்சி அவனை பல நாள் சிறையில் அடைச்சிங்க. அடைத்த பிறகு அவன் ஆஸ்திரேலியாக்காரன் விடலை. யோ ஏன் ஆளை ஐயா ஜெயிலில் வச்சுருக்கீங்க முடியான்னா. இப்போ அவன் ஆஸ்திரேலியா போயிட்டான். ஏறக்குறைய பல ஆண்டு காலம் சிறையில் தான் அடைக்க முடிஞ்சது. உண்மைகளை நீங்கள் தடுக்கவே முடியல. உண்மைகள் உலகத்தில் அணுகுண்டை விட வலிமையானது, எப்போ வேணாலும் வெடிக்காது. விஜய் சுற்றி இருக்கிற விஜய பாஸ்கர்கள், விஷ்ணு ரெட்டிகள், அபினேஷ் ரெட்டிகள், அத்தனை பேரும், ஆதவ் அர்ஜுன் ரெட்டிகள், அத்தனை பேரும் நீங்கள் ஊழல் ஊழல் ஊழல். உங்களுடைய கருத்துக்கள். நன்றி, வணக்கம்.